ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம மிட்டா சால்னா செய்ய போகிறோம். குக்கர் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம் போட்டு, வெங்காயம் 4 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அரைச்சி போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு, தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி அதில் ஊற்றிட்டு அடுத்தது காய்கறி மசாலா போட்டு. ஏன் வந்து அந்த குக்கரில் அப்படியே போட்டு மசாலா மட்டும் சொல்கிறேன்னா, என் பையன் அழுதுகிட்டே இருந்தனால என்னால் இது பண்ண முடியல, காமிக்க முடியல உங்களுக்கு. அதனால தான் போட்டுட்டு அது வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? தக்காளி போட்டு காய்கறிங்களை போட்டு மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டிங்கன்னா மிட்டா சால்னா ரெடி. நல்லா வதக்கிட்டு என்னென்ன போட்டேன்னா, கொத்தமல்லி வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் எப்பவும் போல் ஆஷுவல் 1/2 ஸ்பூன் தான், ஏன்னா காரம் சாப்பிட மாட்டாங்க. சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சரிங்களா? உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ, குழம்பு மசாலா இல்லை 65 மசாலா எது போடுவீங்களோ அது போட்டுக்குங்க. போட்டுட்டு கேரட்டு, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஒரு 5 நிமிஷம் இதுமாரி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு உப்பு போட்டுக்குங்க. இப்போ நான் தேங்காய் ஒரு 4 முந்திரி போட்டு அரைச்சி வச்சது இருக்குது. அரைச்சி வச்ச நல்லா கொதிக்கும் போது எடுத்து இப்படி போட்டுக்க வேண்டியது. போட்டிங்கன்னா மிட்டா சால்னா ரெடி. போட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா சால்னா ரெடி ஆகிடும். சரிங்களா? உப்பு டேஸ்ட் பார்த்துக்குங்க, உங்களுக்கு ஏற்ற உப்பு போட்டுக்குங்க. நாங்கள் உப்பு அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டோம், கம்மி பண்ணி தான் சாப்பிடுவோம். காரமும் கம்மி பண்ணி தான் சாப்பிடுவோம், எண்ணெயும் கம்மி தான். சரிங்களா? அதனால் உங்களுக்கு ஏற்ற காரமும் உப்பும் டேஸ்ட்டு பார்க்க போட்டுக்குங்க. உங்கள் வீட்டில் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் உப்பு போட்டுக்கோங்க. சரிங்களா? சால்னா ரெடி. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரிசி ஊற்றுது, அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத அரிசி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு, எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். சிம்பிளாக எந்த மசாலாவும் போடாமல் இருக்கிறத வச்சு செய்யணும். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்யணும். சரிங்களா? ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரேட்டெல்லாம் அதிகமாகிடுச்சு. ஒவ்வொரு ரேட் எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு. இருக்கப்பட்டவங்க வந்து வாங்கி சாப்பிடுவாங்க, இல்லாதவங்க கஷ்டப்படுவாங்க. அதனால் இந்த 65 மசாலா சிக்கன் மசாலா கூட உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஓகே தான். இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அது மட்டும் சேர்த்து போட்டு ஒரு 3 விசில் விட்டு தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுங்க. நீங்கள் 2 பேர்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்க வேணாம். வீட்டில் 4 பேர் 2 வேலைக்கு வச்சுக்கிங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் சால்னா வரும். மெயினாக அதுதான். அதுமாதிரி வெங்காயத்தை வதக்கி விட்டு செஞ்சிங்கன்னா சால்னா வந்து கிடைக்காது, குழம்பு கிடைக்காது. அரைச்சி விட்டு செஞ்சால் தான் சால்னா கொஞ்சம் இது மாதிரி நல்லா வரும். 2 வேலைக்கு வச்சுக்கலாம், மதியானம் வச்சுக்கலாம், நைட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? சால்னா ரெடி ஆயிடுச்சு. 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சால்னா ரெடி. எல்லோரும் டெக்கரேஷனுக்காக மேலே கொத்தமல்லாம் போடுவாங்க. நான் வந்து முன்னாடி சால்னாலே போட்டுருவேன், அதனால் அதெல்லாம் இல்லை. அதிலே போட்டு விசில் விட்டு கொத்தமல்லி வேணால் கடைசியில் போட்டுக்குங்க, உங்களுக்கு வேணுன்னா டெக்கரேஷனுக்காக வேணாம். சரிங்களா? இல்லை முன்னாடியே போடுறனாலும் போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் மூக்கல்ல போட்டு கூட செய்யலாம். சரிங்களா?